I'm here at an area called Vellar Mala, which is adjacent to Chural Mala. This is the entrance of the school, and you can see the kind of devastation the landslide has caused. And according to the locals here, they say it's because of the school this entire area got saved due to the landslide. Joining me is Sudhir, who is a who's someone who has been carrying out relief and rescue measures here. Sudhir, sir, நீங்க என்ன disaster management team? நான் കോഴിക്കോടിലെ ട്രോമ കെയർ എന്ന വാളണ്ടിയറിൽ പ്രവർത്തിക്കുന്ന ആളുകൾ. ഞാൻ ഇന്നലെ കാലയിൽ 10-20 മുതൽ ഇங்கே இருக்கா. இங்கே இருந்து ஏதேசம் ஒரு 40-45 போடிகளும் இங்கே இருந்து கிடச்சிருக்கு இന്നലെ. இன்னைக்கு கொஞ்சம் போடி கிடச்சிது. மேல இருந்து 18 போடி கிடச்சிருக்கு. மேல இருந்துனா எங்க இருந்து? மேல இருந்தா இந்த மலைக்கு முகல்ல. அங்கதான். சோ அங்கதான் இந்த லேண்ட்ஸ்லைட் ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆன 5 கிலோமீட்டர் முன்னாடியே அங்க இருந்து தானே இந்த உருள் பொட்டினது. பொட்டி ஃபர்ஸ்ட்ல தண்ணி வருது, அதுக்கு பின்னாடி மரம் கல்லு எல்லாமே இங்க வருது. அதுக்கு பின்னாடி தான் தண்ணி வந்தது. ஸோ இந்த ஏரியாவில் இன்னும் என்ன ரெஸ்கியூ ஒர்க் போயிட்டு இருக்கு? இனியும் ரெஸ்கியூ மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. மிஷின் ஒர்க்கு செஞ்சால் தானே ரெடி ஆகும். எல்லாம் ஒருபாடு ஆள்கார் மண்ணுக்கு அடியில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. காலையில் போலீஸ்காரை வந்து நாயை வச்சு அனுப்பிச்சு கொஞ்சம் ஆள்காரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. പിന്നെ அதுக்கப்புறம் இனி மற்ற ஜேசிபி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ ஜேசிபி வச்சு அதை மூவ் பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு, பணி நடக்கிறாங்க. ஆனால் பெரிய பெரிய பாறை கூட்டங்கள் இருக்கா. இந்த அங்கேருந்து வந்தது அதுக்காக ஒன்றுமே செய்ய முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சம் மாட்டித்தான் வேலை பண்ண முடியும், இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த முண்டக்கை அண்ட் அதர் ஏரியாஸ் அங்கே என்ன சிச்சுவேஷன்? அங்கே மோசமான சிச்சுவேஷன். அங்கே போய் ஒன்றும் வேலை எடுக்க முடியாது. எப்போ வேணாலும் அந்த மலை கீழே போயிடும். ஸோ அங்கே யாரும் போகலையா? இல்லை ஆளெல்லாம் இருக்குது, ஆனால் என்னாலும் பயங்கரமான ரிஸ்க்கு. ரெஸ்கியூ ஒர்க் நடக்குது. நடக்குது, அங்கேயும் நடக்குது. பட் அது ஏர்ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஏர்ஃபோர்ஸ் அங்கே போக முடியாது. அங்கே இந்த ஆள்கார் தான் போய் செய்துக்கிட்டு இருக்கு, வேலை இருக்கிறான். ஆனால் அங்கே ஜேசிபி அந்த வழியில் 3 ஜேசிபி போயிருக்கா. அந்த வழியில் போயிருக்கு. அந்த வழியில் ஜேசிபி போயிருக்கு. பட் ரோட்ஸ் கட் ஆஃப். இந்த ரோடு கட் ஆஃப். ஆனால் என்னாலும் இந்த வழியில் கொஞ்ச நேரம் மழை இல்லாத டைமில் வண்டி அக்கறை தாண்டியாச்சு. 3 ஜேசிபி போயாச்சு. அங்கே வேலை எடுத்துக்கிட்டு இருக்கா. ஓகே. அண்ட் இன்னொன்று, இந்த ஸ்கூல்னால இந்த ஏரியா இந்த டவுன் எல்லாம் இல்லாமல் இருந்தால் ஃபுல்லாக போயிடும். டவுன் போயிருந்து ஃபுல் டவுனாக போயிடும். இந்த டவுனில் வந்து இந்த மரங்கள் எல்லாம் இங்கே தங்கி தண்ணி அப்படியே போயிடுச்சு. ஸோ இந்த மரங்கள்லாம் இங்கே வந்துருச்சு. மரங்கள் மட்டும்தான் இங்கே வந்தது. அண்ட் தண்ணி அப்படி டைவர்ட் பிகாஸ் ஆஃப் தி ஸ்கூல். கேன் யூ ஷோ த ஸ்கூல், ஹரிதா? ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்கூல் த வாட்டர் காட் டைவர்ட்டட் டு தி அதர் சைட், causing less damage to this entire town. Otherwise, according to Sudhir, he says that this entire town could have been washed away. But look at the kind of devastation, like I said earlier, that the landslides has caused. And right now, according to Sudhir, the rescue work has been done here. But now it's the work of the JCB and other machinery through which the rescue authorities are trying to see if there are people beneath. NDRF, SBRF, പിന്നെ മിലിറ്ററി, പിന്നെ കേരള ഫയർ ആൻഡ് റെസ്ക്യൂ, കേരള പോലീസ് എല്ലാവരും ഫുൾ അലർട്ട്. So it's a coordinated effort that has been put in place to carry out relief and rescue measures in full swing, and the work is going on in full swing. The matter of concern as far as the authorities are for the authorities is Mundakai, which is still certain parts of Mundakai are cut off. And they have used helicopters to rescue people who have been stranded. But to try and identify how many people are dead in that area is still something that the work needs to be done. But apart from that, what we also understand from what Sudhir is saying is he has been part of the relief and rescue measures for the past 24 hours. He says that still there may be people
who are beneath the boulders and the கல்லுக்கு கீழே இருக்கலாம் கீழே இருக்கும் இருக்காது தெரியாது தெரியாது they are still, the search is still on. The authorities are not giving up. The priority of the authorities at this point in time is to provide relief and rescue measures and to try and സർക്കാർ ഫുൾ അലർട്ട് ആണ് സർക്കാർ ഫുൾ ഇതിൽ എല്ലാ ഉദ്യോഗസ്ഥരും ഇവിടെ ഫുൾ ഉണ്ട് okay so the entire government machinery is on alert. The entire all the authorities are on alert, and all the authorities are working in tandem to carry out the relief and rescue measures in full swing. In Churammala with Haritha John, Shabir Ahmed for the News Minute.